நடிகர் ஸ்கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ஆஃப் சேலம் ஆர் தமிழ் செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் கேமராமேன் திரு சந்திரன் சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திரு நரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் உள்ள பாடல்களின் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் ஜி சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு விகடன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் திரு சேகர் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் தேவா மற்றும் ஜெய் அவர்களின் தந்தை சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் படத்தின் இயக்குனரான திரு SR மணிகண்டன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். தயாரிப்பாளர் என் வெங்கடேசன் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சால்வை அணிவிப்பார். தயாரிப்பாளர் என் வெங்கடேசன் அவர்கள் அடுத்தபடியாக சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை அளிப்பார். அடுத்தபடியாக நடிகர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்களுக்கு டைரக்டர் ஆஃப் சேலம் ஆர் தமிழ் செல்வன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அது வேற இது வேற சொல்லிட்டு இருக்கேன். அது வேறப்பா, அது ஆரம்பிச்சிருக்க. தயாரிப்பாளர் அவர்கள் அடுத்தபடியாக கேமராமேன் திரு சந்திரன் சாமி அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக திரு நரேஷ் இசையமைப்பாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் ஜி சரவணன் இவங்க 2 பேருக்கும் சேர்த்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார்.